ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இறைவனுக்கும் மனிதனுக்குமான உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுதல். ஆக்கப்பூர்வமாக மும்முரமாக இருக்கும் ஒரு லோகாயத மனிதன் கூட சோம்பலான ஓர் ஆன்மீக மனிதனை விட மேம்பட்டவன். சோம்பேறியாக இருப்பவரும் உலக கடமையை ஆற்றாமல் இருப்பவரும் இறைவனாலும் மனிதனாலும் கைவிடப்படுவர். ஆனால் இறைவனுக்கான கடமையை அல்லாது மனிதனுக்கான தங்களுடைய கடமையை மட்டுமே நிறைவேற்றுபவர்கள் ஒரு தங்க மூட்டையை தனது முதுகில் அதன் மதிப்பை தெரியாமல் எடையை மட்டுமே அறிந்து சுமந்து செல்லும் கோவேறு போன்றவர்கள். இறைவனை பற்றிய எண்ணமில்லாத செயல்கள் சுமையானவை மற்றும் தலைப்படுத்துபவை. இறை உணர்வு நிலையுடன் ஆற்றப்படும் செயல்கள் விடுதலை அளிப்பவை. இறைவனுக்கு மட்டுமே தொண்டாற்றுவதற்காக உலக கடமைகளை துறப்பது சரியே. ஏனெனில் நமது முதல் உண்மை பற்று இறைவனுக்கே உரித்தானதாகும். இறைவனிடமிருந்து இரவல் பெற்ற சக்தியின்றி எந்த கடமையையும் நிறைவேற்ற முடியாது. இறைவனுக்காக மற்ற எல்லாவற்றையும் கைத்துறப்பவர்களுக்கு தாழ்ந்த கடமைகளை நிறைவேற்றாததினால் சேர்கின்ற பாவங்கள் எதையும் இறைவன் மன்னிக்கின்றான். துறவு என்பது ஒருவர் உலகத்தின் பாதையையோ அல்லது சந்நியாச பாதையையோ பின்பற்றினாலும் இறைவனே முதலில் இருத்துவது என பொருள்படும். என் சகோதரன் என்னிடம் கூறினான், செல்வம் முதலில், இறைவன் பின்னர். அவன் இறைவனை காண்பதற்கோ அல்லது தனது செல்வத்தை பயன்படுத்துவதற்கோ ஒரு வாய்ப்பை பெறும் முன்னரே இறந்து விட்டான். நீங்கள் இறைவனை அடையும் பொழுது அனைத்தும் உங்களிடம் வந்து சேர்கிறது. அவன் உங்களை பற்றிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஒருபொழுதும் வீழ மாட்டீர்கள். உங்களுடைய பிழைகள் சரி செய்யப்படும், உங்களுடைய தவறுகள் விவேகமாக உருமாற்றப்படும். அதைத்தான் நான் கண்டிருக்கிறேன். துன்பத்தை பற்றிய சரியான மனப்பான்மை. இரண்டு விதமான சாதகர்கள் உள்ளனர். குரங்கு குட்டியை போன்றவர்களும் பூனை குட்டியை போன்றவர்களும். குரங்கு குட்டி தாயை பற்றி கொள்கிறது. ஆனால் தாய் குரங்கு தாவும் பொழுது அது விழுந்துவிட நேரலாம். சிறிய பூனைக்குட்டி தாய் பூனையால் கவ்வி செல்லப்படுகிறது. தாய் பூனை அதை எங்கே வைத்தாலும் அது மனநிறைவுடன் இருக்கிறது. பூனைக்குட்டி அதன் தாயினிடத்தில் முழு நம்பிக்கை வைத்துள்ளது. நான் அப்படித்தான். நான் எல்லா பொறுப்பையும் தெய்வ அன்னையிடம் ஒப்படைத்து விடுகிறேன். ஆனால் அந்த மனப்பான்மையை பராமரிக்க மிக மன உறுதி வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நலம் அல்லது நோய், செல்வம் அல்லது வறுமை, சூரிய ஒளி அல்லது இருண்ட மேகங்கள், உங்களுடைய உணர்ச்சி கலக்கமுறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் துன்பம் எனும் கரி தொட்டியினுள் இருந்தாலும் கூட தெய்வ அன்னை உங்களை ஏன் அங்கே வைத்தாள் என ஐயமுற மாட்டீர்கள். எது சிறந்தது என அவளுக்கு தெரியும் என்பதில் உங்களுக்கு திட நம்பிக்கை உள்ளது. சில சமயங்களில் ஒரு வெளிப்படையான இடர் உங்களுக்கு ஓர் அருளாசியாக மாறுகிறது. துயரம் சீராட்டுவதற்காக நீட்டப்பட்ட தெய்வ தாயின் திருக்கரத்தின் நிழலே, அதை மறவாதீர்கள். சில நேரங்களில் பேரன்னை உங்களை சீராட்ட போகும் பொழுது அவளது திருக்கரம் உங்களை தொடு முன்பாக ஒரு நிழல் உண்டாகிறது. எனவே துன்பம் வரும் பொழுது அவள் உங்களை தண்டிக்கிறாள் என்று நினைக்காதீர்கள். உங்களை தன் அருகில் கொண்டு செல்வதற்காக அவளது திருக்கரம் நீட்டப்படும் பொழுது உங்கள் மீது சில அருளாசிகளை உள்ளடக்கிய நிழல் விழுகிறது. துன்பம் அதனிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு விரைந்தும் விருப்பார்ந்தும் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஆசான். ஆனால் எதிர்ப்போருக்கும் சினம் கொள்வோருக்கும் அது கொடியவனாகிறது. துன்பம் நமக்கு கிட்டத்தட்ட அனைத்தையும் கற்பிக்க முடியும். அதனுடைய பாடங்கள் பகுத்தறிதல், சுய கட்டுப்பாடு, பற்றின்மை, அறநெறி, படைப்பை கடந்த ஆன்மீக உணர்வு நிலை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள நம்மை தூண்டுகின்றன.
உதாரணமாக, ஒரு வயிற்று வலி மிதமின்றி உண்ண வேண்டாம் எனவும், நாம் என்ன உண்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் எனவும் கூறுகிறது. உடைமைகளையோ அல்லது அன்புக்குரியவர்களையோ இழப்பதினால் ஏற்படும் வேதனைக்கான காரணம் இந்த மாயை உலகில் உள்ள அனைத்து பொருட்களின் நிலையற்ற தன்மையை நமக்கு நினைவூட்டுவதுதான். தவறான செயல்களின் விளைவுகள் விவேகத்தை பயன்படுத்த நம்மை கட்டாயப்படுத்துகின்றன. ஞானத்தின் மூலம் ஏன் கற்றுக்கொள்ள கூடாது? அப்பொழுது துன்பமெனும் கடுமையான மேலாளரிடம் தேவையற்ற வேதனையான ஒழுக்க கட்டுப்பாட்டிற்கு உங்களை உட்படுத்தி கொள்ள மாட்டீர்கள். மனித அன்பின் பின் உள்ள இறை அன்பை காணல். மனித அன்பிலிருந்து பெறப்படும் மன நிறைவிலும் கூட துன்பம் உள்ளார்ந்து உள்ளது. இறை அன்பெனும் பண்பு இல்லாமல் மனித நேயம் நம்மை சிக்க வைத்து கட்டுப்படுத்தும் ஒரு முட்டு சந்து ஆகும். நான் என் அன்னை மரணத்தினால் பறித்து கொள்ளப்பட்ட பொழுது இதை உணர்ந்தேன். மனித அன்பு மட்டுமே வாழ்வதற்கான ஒரே விஷயம் என்று எண்ணிய கோடிக்கணக்கான மக்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் முட்டாளாக்கப்பட்டனர். அதன் மூலம் தங்களுக்கே பெரும் அநீதி இழைத்து கொண்டனர். அவர்கள் நேசித்து இழந்துவிட்ட அனைவரும் எங்குள்ளனர்? இதனால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அது மனித அன்புக்கு பின்னால் உள்ள பேரன்பை நேசிக்க வேண்டும் என்பதே. உங்களுடைய தந்தையும் தாயும் உங்களை நேசிப்பதற்கும் காப்பதற்கும் மனித வடிவம் எடுத்துள்ள தெய்வ தந்தை தெய்வ தாயை தவிர வேறு யார்? உங்களுடைய தந்தை உங்களிடம் காட்டும் அன்பை போல வேறு ஒருவருடைய தந்தை ஏன் உங்களிடம் காட்டுவதில்லை? இறைவன் உங்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தை காட்டி நீங்கள் கர்ம வினை ரீதியாக ஈர்க்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட மனிதருள் அந்த தந்தைக்குரிய உணர்வை விதைத்தான். இறைவன் உங்களை நிபந்தனையின்றி நேசிப்பதற்காக தாயும் ஆனான். அவளது அன்பு தெய்வீக உணர்வு நிலையில் தோய்த்திருந்தால் ஒழிய அது கண்மூடித்தனமான அன்பாகிறது. மாறாக தந்தையின் அன்பு பகுத்தறிவுடனும் விதிமுறையுடனும் அதிகமாக பக்குவப்படுத்தப்பட்டுள்ளது. நான் தந்தை அல்லது தாய் என்று கூறும் பொழுது இச்சொற்கள் எனக்கு இப்பொழுது முற்றிலும் வேறுபட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளன. எனது பெற்றோருக்கு பின்னால் இருந்த தெய்வ தந்தையை தெய்வ தாயை எனது பெற்றோர்களுக்குரிய அன்பை அன்பின் மூலமாக என்னை நேசித்து கொண்டிருந்த வேறொருவனை நான் உணர்ந்து கொண்டேன். பிறவிகளினூடே நீங்கள் பெற்றிருந்த அனைத்து அன்னையரையும் தந்தையரையும் நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் உங்களுக்கே சொந்தமாக எவரை நேசிப்பது என நீங்கள் குழப்பமடைவீர்கள். உங்களுடைய தற்போதைய எல்லாம் உங்களுக்குரியது என நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இறக்க நேர்ந்து உங்களது முந்தைய பெற்றோர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் வீட்டில் பிறந்தால் அவர்கள் உங்களை முன்பு நேசித்தது போல நேசிக்க மாட்டார்கள். இறைவனை தவிர உங்களை நேசிப்பது யார்? நீங்கள் நாட வேண்டியது இறைவனையே. நான் ஒரு முறை கண்ட அகக்காட்சியில் பல பிறவிகளில் என்னை நேசித்து வழிகாட்டுவதற்கு என் அன்னையரின் வடிவத்தை எடுத்திருந்தது தெய்வ அன்னைதான் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால் ஒவ்வொரு பெண்ணிடமும் தெய்வ அன்னையின் தாய்மையை காண்கிறேன். இவ்வாறே அனைத்து அன்னையரின் பின்னாலுள்ள தெய்வ தாயை, அனைத்து தந்தையரின் பின்னாலுள்ள தெய்வ தந்தையை, அனைத்து நண்பர்களுக்கும் பின்னாலுள்ள பெரும் நண்பனை காண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நட்பு அன்பின் தூய வடிவம். நட்பு இறைவனுடைய அன்பின் தூய வடிவம். ஏனெனில் அது இதயத்தின் சுதந்திர விருப்ப தேர்வினால் உண்டாகிறது மற்றும் குடும்பம் சார்ந்த இயல்புணர்ச்சியினால் நம்மீது சுமத்தப்படுவதில்லை. லட்சிய நண்பர்கள் ஒருபோதும் பிரிவதில்லை. அவர்களது சகோதர உறவை எதுவும் வெட்ட முடியாது. நான் ஒரு நல்ல நண்பரை ஒருபோதும் இழந்ததில்லை. நான் மனப்பூர்வமாக நேசித்த இருவர் பகைவர்களாக ஆனாலும் நான் இன்னும் அவர்களுக்கு ஒரு நண்பன்தான். ஓர் உண்மையான நிபந்தனையற்ற நண்பனாக இருப்பதற்கு உங்களுடைய அன்பு இறைவனுடைய அன்பில் வேரூன்றி இருக்க வேண்டும். இறைவனுடன் இசைந்த உங்கள் வாழ்க்கையே அனைவருடனான உண்மையான தெய்வீக நட்புக்கு பின்னால் உள்ள அக தூண்டுதல்
உண்மையான நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பர வளர்ச்சியை கொணர்வர். குரு சீடன் உறவுதான் நட்பின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. ஏனெனில் அது நிபந்தனையற்ற தெய்வீக அன்பு மற்றும் ஞானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அது அனைத்து உறவுகளிலும் மிகவும் உன்னதமானதும் புனிதமானதும் ஆகும். இறைவனது தெய்வீக அன்பின் பொதுவான பிணைப்பின் காரணமாக எனது குருதேவரும் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் நானும் என்னுடன் இசைந்திருப்பவர்களும் இருப்பது போலவே அவனது அன்பை ஒன்றாக சேர்ந்து உண்மையான இதயங்கள் எனும் புனித கிண்ணத்திலிருந்து அருந்துவது இந்த உறவை ஒருங்கிணைக்கும் புனித சடங்காகும். புனித நட்பில் பரிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டும். இல்லையெனில் சிறிது காலத்திற்கு பிறகு நண்பர்கள் ஒருவர் மற்றவரை சாதகமாக பயன்படுத்த நேரலாம். ஆனால் தெய்வீக நட்பில் என்றும் அதிகரிக்கும் மரியாதை உள்ளது. ஒவ்வொருவரும் மற்றவருடைய மிக உயர்ந்த நலத்தையே பற்றியே நினைக்கின்றனர். அதுதான் குருவிற்கும் சீடனுக்கும் இடையேயான தெய்வீக நட்பின் இயல்பு. இத்தகைய உறவில் பங்கு கொள்பவர் ஞானம் மற்றும் சுதந்திரத்தை நோக்கிய பாதையில் பயணிக்கின்றனர். நான் மற்றவர்களிடம் உரையாற்றும் பொழுதெல்லாம் ஒரு வடிவம் என் முன்னர் தோன்றுகிறது. எனது குருதேவர். அவருடைய தாக்கம் எனது வாழ்வில் பிரதானமானது. இப்பொழுது கூட அவர் இவ்வுலக தளத்தில் இனியும் இல்லை என்றாலும் அவர் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார். ஒரு நிறைவான திருமணத்திற்கான ஆன்மீக லட்சியங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் பின்னால் உள்ள அந்த ஒரு பெரும் நண்பனை நீங்கள் நாடினால் குடும்பம் சார்ந்த, உடன் பிறந்தோர் சார்ந்த, திருமணம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த உங்களுடைய எல்லா உறவுகளிலும் உண்மையான நட்பை நிலைநிறுத்த முடியும். திருமண உறவில் நட்பு இன்றியமையாதது. திருமண களத்தில் ஒருங்கே இருத்தப்படும் இருவர் ஒரு உலக போரில் உள்ள எதிரிகளை விட மோசமாக சண்டையிடுவர். போர் கூட ஒரு சமயத்திற்கு பின்னர் முடிவுக்கு வரும். ஆனால் சில தம்பதியர் வாழ்க்கை முழுவதும் சண்டையிட்டு கொண்டே இருப்பர். ஒரு நாகரீக சமுதாயத்தில் எவ்வாறு ஒத்துப்போவது என்பது மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் வெகு சிலரே இந்த கலையை கற்றிருக்கின்றனர். திருமணமானது உயர்ந்த லட்சியங்கள், இறைவனை பற்றிய அகத்தூண்டுதல் ஆகியவற்றால் வளர்க்கப்பட வேண்டும். அப்பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான பரஸ்பரம் நன்மை பயக்கும் ஒன்றிணைப்பாகும். ஒருமுறை பாஸ்டனில் மகிழ்ச்சியான ஒரு ஆதர்ச தம்பதியர் என கருதப்பட்டவர்களின் திருமண வெள்ளி விழாவில் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அவர்களுடைய இல்லத்திற்குள் நுழைந்த அக்கணமே ஏதோ குறை இருந்ததை நான் உணர்ந்தேன். என்னுடன் வந்த 2 சீடர்களிடம் அத்தம்பதியரை மாலை முழுவதும் மௌனமாக கவனிக்கும்படி கூறினேன். அவர்கள் என்னிடம் அக்கணவனும் மனைவியும் மற்றவர்களுக்கு முன்னால் வந்த பொழுது அவர்கள் புன்னகையுடன் ஒருவரை ஒருவர் இனிமையாக ஆம் என் அன்பே, நிச்சயமாக என் அன்பே என பேசிக்கொண்டனர். ஆனால் அவர்கள் சமையல் அறையிலோ அல்லது மற்ற அறையிலோ தனியாக இருக்கிறோம் என எண்ணிய போது இடைவிடாமல் சண்டையிட்டபடி இருந்தனர் என கூறினர். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது நான் அவர்களுடன் பேசினேன். நீங்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? இந்த வீட்டில் பெரும் இணக்கமின்மையை நான் உணர்கிறேன். இந்த திருமண வெள்ளி விழாவில் ஏராளமாக இரும்பு இருக்கிறது. முதலில் அவர்கள் புண்பட்டனர். ஆனால் நான் விஷயத்தை தொடர்ந்தேன். எல்லா நேரமும் சண்டையிட்டு கொண்டிருப்பதால் என்ன லாபம் அடைகிறீர்கள்? நான் அவர்களிடம் ஒரு நல்ல பொருள் பொதிந்த விதத்தில் பேசினேன். பின்னால் அவர்கள் என்னை அணுகி எனது மன்னிப்பை கோரினர். நான் அவர்களிடம் கூறினேன், ஒரு ஆதர்ச தம்பதியர் என்ற பெயரில் உங்கள் நற்பெயரின் காரணத்தால் மட்டுமே நீங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்கள். மாறாக உங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக நீங்கள் உண்மையிலேயே அவ்வாறு வாழ வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஒருவருடைய லட்சியங்கள் நடத்தையிலும் எண்ணத்திலும் பேச்சிலும் வாழப்பட வேண்டும். 2 நபர்கள் ஒன்றாக இருந்து அவர்களுடைய மனநிலைகள் தவறாக இருந்தால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் உண்மை அற்றவராக ஆகிறார்கள். ஏமாற்றுதல் உறவில் உட்புகும் பொழுது திருமணம் விரைவில் முறியும். எதற்கு இந்த போழித்தனம்? இத்தகைய தவறுகள் முதலிலிருந்தே தவிர்க்கப்பட வேண்டும்.
இன்னல்களின் பள்ளியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். இங்கு பரிபூரணத்தையோ அல்லது நிரந்தர மகிழ்ச்சியையோ எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் அதை அடைய மாட்டீர்கள். இவ்வுலகம் எப்பொழுதுமே இன்னல்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இந்த ஒழுங்குமுறை பள்ளியில் ஏன் ஆர்வம் காட்ட வேண்டும்? நிரந்தரமாக உங்களுடைய பாடங்களை முடித்து விடுங்கள். பின்னர் உங்களுடைய விருப்பத்திற்கு எதிராக நீங்கள் மீண்டும் மீண்டும் இங்கே அனுப்பப்பட மாட்டீர்கள். இந்த கல்வி கூடத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அனைத்தையும் வெற்றி கொள்ளுங்கள். இறைவனுக்காக வாழுங்கள். இறைவனுக்காக செயலாற்றுங்கள். இறைவனுக்காகவே சிந்தித்து தீர்மானம் செய்யுங்கள். உடல், மனம், ஆன்மா, இச்சா சக்தி, புலன்கள் அனைத்தும் இறைவனுடன் இருக்க வேண்டும். அப்பொழுது பேரில்லத்திற்கான பயணத்திற்கு நீங்கள் சுதந்திரமாகவும் தயாராகவும் இருப்பீர்கள். அத்துடன் இவ்வுலகத்தின் தொல்லைகளுக்கும் இன்னல்களுக்கும் போர்களுக்கும் நீங்கள் திரும்பி வர வேண்டி இருக்காது. உங்களுடைய கல்வி பருவம் முடிந்து இறுதியை எட்டி உங்களுடைய மறைவுக்கு மக்கள் காதறிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் களிப்பெய்தி கூற முடியும், அன்பிற்குரியவனே, காலதேவன் எனக்கு விடுதலைக்கான வாயிலை திறந்து கொண்டிருக்கிறான். நான் போதுமான பள்ளி படிப்பை பெற்றுவிட்டேன். நான் உனது ஆலயத்தில் ஒரு தூணாவேன். உன் சித்தமில்லை எனில் நான் அதனின்று ஒரு காலம் நீங்க மாட்டேன். நீ விரும்பினால் மற்றவர்களை விடுவிக்க உதவி செய்வதற்காக மீண்டும் மீண்டும் திரும்பி வருவேன். எனது இந்த பிறவி தன்னிச்சையானது. என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து விட்டேன். ஆனால் மற்றவர்கள் விடுதலை ஆகும் வரை நான் இறைவனிடம் நிரந்தரமாக திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. சாலை ஓரத்தில் அழுது கொண்டிருக்கும் ஒரு சகோதரன் இருக்கும் காலம் வரையில் அவனுடைய கண்ணீரை துடைத்து என்னுடன் அவனை இறைவனிடம் அழைத்து செல்ல நான் வருவேன். பலர் அறியாமையினாலும் தவறான ஆசைகளாலும் தங்களையே ஆன்மீக ரீதியாக வருத்தி கொண்டு அழித்து கொள்கிறார்கள். நான் அவர்களுக்கு உதவி செய்து போதித்து எங்கிருந்து கட்டாயமான திரும்புதல் இல்லையோ அந்த எல்லையற்ற பெரும் கரைக்கு என்னுடன் அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன். வாழ்க்கையின் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் அவர்களுடையதை எவ்வாறு படித்து முடிப்பது என போதிப்பது அற்புதமானது. பின்னர் இறுதி நாள் வரும்பொழுது அச்சமோ வருத்தமோ இருக்காது. இறந்து கொண்டிருந்த தெய்வீக இளைஞன் கூறியது போல இந்த தனிமையான கரையின் மேல் இன்னும் வருந்துவதற்கும் துக்கப்படுவதற்கும் பின்தங்கி இருப்பவர்களே எனக்காக கண்ணீர் சிந்தாதீர்கள். நான் தான் உங்களுக்காக இறக்கப்பட வேண்டும். என் அன்பிற்குரியவன் என்னை மரணமற்ற ராஜ்யத்திற்கு பேரானந்த பெருங்கனவுகளின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல ஒளிரும் மரண ரதத்தில் வருகிறான். ஓ அன்பிற்குரியவர்களே, என் ஆனந்தத்தில் மகிழ்ந்திருங்கள். ஓம் தொடரும். ஓம்.